பணிந்து கொள்ளுகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இது அருமையான இந்த கால வேளையில் நீ ஒருவரே கர்த்தர். வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்மையன்றி வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளிலோ எண்ணங்களிலோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எதை குறித்தும் நாங்கள் பயப்படாமல் உம்மை ஒருவரையே கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நேரத்தை ஒதுக்கவும் துதிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பகுதியில் நெகேமியா ஜனங்களை கூட்டி கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை சுத்திகரிப்பதற்கும் தங்களை ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிறுத்துவதற்காக ஜனங்களை கூட்டி நிற்கும்போது தேவனை குறித்ததான ஒரு நல்ல சிந்தனை எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் தேவன், அவரன்றி வேறு தேவன் இல்லை என்ற நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே வர வேண்டும். உலகத்தில் அநேக தேவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேக நபர்கள் இருக்கிறாங்க, அநேக மனிதர்கள் தோண்டி இருக்கிறாங்க, அநேக ரிஷிகள் வந்திருக்கிறாங்க, அநேக தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக விக்கிரகங்களை அநேகர் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளணும், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு தேவன் யாருன்னா அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒருவரே கர்த்தர், அவரன்றி வேற யாரும் கர்த்தர் அல்ல, வேற யாரும் தேவன் அல்ல. அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்குது, அப்படிதான் ஆண்டவர் நமக்கு போதித்து சொல்லி கொடுத்திருக்கிறார், அப்படிதான் வேதம் நமக்கு ஸ்தோத்திரம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. ஒரே ஒரு தேவன், அவரால் அன்றி மீட்பு கிடையாது, அவரால் அன்றி ஆசீர்வாதம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இந்த வேதாமுகத்தில் பைபிளில் வசனத்தை சொல்லப்படுக்கும். ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இன்னைக்கு மனிதர்கள் அறிவில் அவர்கள் பெருத்தவர்களாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு பல நேரங்களில் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். டார்வின் கொள்கை, ஒரு உயிர் அமீபாவிலிருந்து தான் இது இன்னைக்கு பரிமாண தோற்றத்தினால பரிமாணங்கள் அடைந்து இன்னைக்கு நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றெல்லாம் மாறி குரங்குலேருந்து மனுஷன் வந்தேன்னு சொல்கிறான். குரங்குலேருந்து மனுஷன் வரல, ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றத்தையும் தேவன் உண்டாக்கினார். அவர் ஒருவரே கர்த்தர் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியிலும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவர்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் என்ன பண்ணாராம், உண்டாக்கினார். ஒரு வானம் இல்லை, வானங்களுக்கும் வானங்கள். அப்படி தானே பவுல் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னு சொல்கிறார். ஒரு மனுஷன் அறிவேன், அவர் எத்தனை வானத்து வரைக்கும் போயிட்டு வந்தாரா? நீங்களாம் 7ஆம் வானத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அதுதானே ஸ்தோத்திரம். எத்தனை பேரெல்லாம் வானத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? ஸ்தோத்திரம். இங்கே வந்து உட்காந்து தூங்கினா எப்படி போகிறது? இப்படி இல்லைன்னா எப்படி வானத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன? ஆண்டவர் தரிசனத்தில் உங்களை கொண்டு போகணும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் தம்முடைய வல்லமையை மகிமையை வெளிப்படுத்துகிறவர். அவரை நேசிக்கிற, அவரை துதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகல காரியத்தையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். வானாதி வானங்கள் எல்லா சர்வ சேனை என்னன்னா நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரம், பல நட்சத்திரம் சொல்கிறான். அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சுக்கிரன் புதன் சந்திரன் அப்படின்னு சொல்கிற எல்லா கோள்களையும் தேவன் தான் உண்டாக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா யாராவது சுக்கிரன் அங்கே பார்க்குறான், இந்த கோள் அங்கே வந்திருக்கு, அந்த சனி இப்படி பார்க்குறான்னு சொன்னால் நம்புவியா? இப்படி நம்ப மாட்டேன்னா அங்கே யாராச்சும் சொன்னால் உடனே பீதி வந்துடக்கூடாது. அப்படி ஐயா எனக்கு காமிச்சு பாருங்க ஐயா, எனக்கு பாருங்க என்ன பண்ணோம். இப்போ எல்லாம் பாச மாட்டான். சில ஆட்கள் பாருங்கள், கல்யாணம் வந்து பிள்ளைய ஓலையை தூக்கிட்டு போகிறான். கல்யாணம்னா பிள்ளைய ஓலையை தூக்கிட்டு போய் காமிக்கிறான். பிறந்த நாள் பாருங்கள் பொறுத்த இருக்கா, நல்ல நாள் இருக்கான்னு. கல்யாணம் வைக்கிறது நல்ல நாளாக பார்த்து என்ன நல்ல நாள்? எல்லா நாளும் நல்ல நாளாக தான் கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறார். அந்த உணர்வு வரணும். சும்மா போயிட்டு கல்யாண நாள் தான் வைக்கணும், அங்கெல்லாம் எழுதியிருக்க பஞ்சாங்கம் எழுதியிருக்கிறாங்க, பல காரியங்கள் எழுதி தங்களுடைய காரியங்களால் செயல்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். வான சாஸ்திரங்கள் உண்டு, இல்லைன்னு சொல்லப்படலை. ஆனால் எல்லாத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கிறபடினால் அதனதன் காலத்தில் நமக்கு நேர்த்தியாக செய்து நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வான சாஸ்திரங்கள் இருக்குது, அப்படி தானே?
நியூமராலஜின்றான், வானசாஸ்திரம்னு சொல்கிறான், என்னென்னமோ காரியங்களை செய்கிறார்கள், அளவு சொல்லுகிறாங்க, என்ன காரியம் செஞ்சாங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் உண்டாக்கின ஆண்டவரை நாம் தேவனாக கொண்டிருக்கிறபடினால் அவரிடத்தில் நமக்கு நல்ல உறவும் நல்ல மேம்பாடும் நல்ல ஸ்தோத்திரம் உறவு நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் அவர் நமக்கு வைத்திருக்கிற, நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த புரிதல் நமக்குள் வரணும். வானத்தில் உள்ள எல்லா சர்வ சேனைகளும், வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு தான் கர்த்தர் உண்டாக்கினாராம். பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆளும் நிலவையும் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பகலில் ஆளுவதற்கு சூரிய வெளிச்சம் இல்லாமல் எதுவுமே உருவாக்க முடியாது, எதுவுமே உயிர் வாழ முடியாது. அந்த வெளிச்சத்தினுடைய தன்மைகளை தான் செடிகள் கொடிகள் வளருது, மரம் வளருது. அதனால தான் பாருங்கள், நிழலில் போய் எந்த செடி வச்சா என்ன பண்ணுறதில்ல, வளருதில்லை. நிழலில் வளர சின்ன சின்ன செடிகள் இருக்கலாம், சின்ன குட்டி. ஆனால் அதுக்குமே வெளிச்சம் என்ன பண்ணுது, தேவைப்படுகிறது. நல்லா கவனிங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்தோத்திரம் சர்வ சேனையும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவைகளுக்கு நம்ம இல்லை, நமக்காக தான் அவைகள். சொல்லுங்க, அவைகளுக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் அவைகள். சுக்கிரன் அங்கே பார்க்குறான், புதன் இங்கே வந்திருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது, உங்களெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? எவங்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. கேட்குற ஒரே ஆள் அவர் தான். அவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு என்ன பிரச்சனை ஆண்டவர், இந்த காரியங்கள் என்ன, இந்த காரியங்கள் எப்படி கை கூடுவோமா, கை கூடி வராதா, இந்த காரியம் நடத்தவா வேணாவா, இது சூழ்நிலையா அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அதுக்கு தாவீதுக்கு அடையாளமாக இருக்கிறான். தாவீது சொல்கிறான், எந்த ஊருக்கு போகணும், எந்த தெருவில் இருக்கணும், இந்த பிரச்சனை நான் போனால் சமாளிப்பேனா, நீர் எனக்கு உதவி செய்வீரா எப்படின்னு ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறான். எந்த சோசிக்காரன்ட்டு போய் கேட்கல, எவனும் போயிட்டு எந்த காரியத்தையும் என்ன பண்ணல. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே அந்த முறைமையின்படி நம்ம வாழ்ந்திருக்கிறபடினால் பல நேரங்கள் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடும். அதனால தான் பள்ளி எச்சு போடும்போது கத்தும்போது சொச்சன்றோம், லைட் போட்டு உடனே என்ன பண்ணுறோம். இது நம்முடைய பழக்க தோஷங்கள். இதை மாறுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் தேவன், அவரன்றி வேறு தேவன் இல்லை என்ற நல் உணர்வு நமக்குள் இருக்குன்னா நாம் ஸ்தோத்திரம். அப்படி அவர் ஒருவரே கர்த்தர்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள எப்போது இருக்கணும். அவர் ஒருவர் தான் கர்த்தர்னா அவருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அப்படின்னா என்ன, ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், ஏன் பயப்படணும்? அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். அவர் எனக்கு உண்டாக்கி எனக்கு ஜீவனை கொடுத்து தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே என்னை காப்பாற்றி ஸ்தோத்திரம். அப்படி தானே? எத்தனையோ கரு தாயின் கருவிலே உருவாகின 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் என்ன ஆகிடுது, போயிடுது. சில தாங்களாகவே அதை அழிச்சிட்றாங்க. சிலது பிறக்கும் போது செத்து போகுது. சிலர் பிறந்து சில மாதங்களில் சில வருஷங்களில் இறந்து போகிறாங்க. ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டுமா என்னை வாழ வைத்திருக்கிறாரே, ஆகவே அவருக்கு நான் நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்பேன் என்ற நல்ல சிந்தனை எண்ணங்களும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. அப்படி உணர்வு இல்லைன்னு சொன்னால் நாம் தேவனை தேட மாட்டோம். மனமோன போக்கில் வாழ்வோம். என்ன மனம் விரும்புகிறதோ, மன சிந்தனைக்கு என்ன போகிறதோ அப்படி தான் வாழ்வோம். ஸ்தோத்திரம். நம் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஏன்னா அவர் தான் கர்த்தர், அவரே அன்றி வேறு தேவன் இல்லை. அவரை மட்டும் ஆராதிப்பேன், அவரை மட்டும் துதிப்பேன், அவருக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன், அவர் நாமத்தை எப்போதும் போற்றி கொண்டே இருப்பேன் என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். பூமியில் உள்ள யாவையும் கர்த்தர் உண்டாக்கிறாராம், சமுத்திரங்களையும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டானா, அவைகளெல்லாம் என்ன பண்ணுறாராம், ஆண்டவரே காப்பாற்றுகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாராம். அப்போ நம்மளை காப்பாற்றுறது யார் தான்? நம்ம ஏன் தேவனை தேடணும், அவர் ஒருவர் கர்த்தனை ஏன் தேடணும்னா அவர் தான் நம்மளை என்ன பண்ணோம் சொல்லுங்கள். அவர் தான் நம்மளை என்ன பண்ணோம், அவர் தான் நம்மளை காப்பாற்றணும். வேறு எந்த மனுஷன் காப்பாற்ற மாட்டான். எந்த சோசியரும் எந்த மந்திரவாதி நம்மளை என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. பிரச்சனையா, போராட்டமா, நெருக்கடியா, இல்லை தோல்வியா, ஒரு காரியத்துக்காக ஜெயம் இல்லாமல் இருக்கிறோமா, தேவ சமூகம்தான் அதுக்கு பதிலே தவிர அதுக்கு மாற்று எதுவுமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறான், பின்மாற்றுகிறதுக்கு என்ன காரணம், அவன் வரும்போது அவன் நினைக்கிற காரியங்கள்லாம் நடக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ற உணர்வு, அவர் சொல்லுகிறபடி செய்வேன் என்ற உணர்வு அவங்களுக்குள்ளே இல்லாது போனதுனால அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறார்கள். அவர்கள் அப்புறம் ஆண்டவர் தேடவில்லை என்று, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறான். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். ஒரு குறைவின்றி நடத்துகிற ஆண்டவர். இந்த வேதத்தில் வாசித்தா
ஒருத்தர் சாட்சி சொல்கிறாங்க, ஆண்டவர் எப்படி அவர்களை நடத்தினார், எப்படியெல்லாம் அவர்களை கர்த்தர் கொண்டு போனார் என்ற செய்தியை அவர்கள் இங்கே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேரை பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்டு தேவனாய் கர்த்தர் நீர். ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார். முதல்ல இந்த உலகத்தில் ஆதாமை தெரிந்து கொண்டார். ஆதாம் மூலமாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு அந்த மனிதர்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவரை விட்டு தூர போனதுனால முதல் உலகத்தை அழித்து நோவா என்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனுடைய 3 பிள்ளைகள் தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதில் ஒருவனை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அழைக்கும் போது அவன் பேர் ஆபிராம். ஆனால் அழைத்து ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். அதனால தான் ஞானசன் எடுக்கும்போது பேரை மாத்திரம். அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியேன்னு வேதம் சொல்றது. புரியுமா? வேதம் படிச்சிருக்கீங்களா? நாபாலுக்கு சொல்லுங்க, அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே நாபால். அப்போ பேர் எப்படி வச்சிருக்கோ அப்படிதான். அப்போதான் அதனால தான் சிலருக்கு பேரை என்ன பண்ணுறோம்? பேரை மாத்திரம். ஆண்டவரே பேரை மாத்துறார். பேரை மாற்றலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய அதனுடைய பின்னணி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல்பாடு எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி அவனை அழைத்து அவனை வேறுபிரித்து அந்த சமூகத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தார் என்று நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். அங்கே அந்த 7ஆம் வசனத்திலேருந்து அங்கே 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா போதும். நல்லா கவனிங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கு அந்த ஆபிரகாம் உண்மையுள்ளவனாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் எப்படி இருந்தானா? தெரிந்து கொண்டவன் எப்படி இருக்கணும்? நல்லா வாய்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா? தெரிந்து கொண்டவங்களை எத்தனை பேர் இருக்கீங்க? தெரிந்து கொண்டா எப்படி இருக்கணும்? நம்ம உண்மையா இருக்கணுமா? எப்படி உண்மையா இருக்கிறோம்? அதிகாலையில் கர்த்தரை தேட சொன்னாரு, அதிகாலை தேடுறோமா? உண்மையா இருக்கீங்களா? தோத்திரம். சரி. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை என்ன பண்ணுமா? முடிவு பறிந்து என்ன பண்ணுமா? அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரை தெரிந்து கொண்ட போது நாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து செயல்பட்டோம், உண்மையிலவராக இருந்தோம். அப்போ ஆண்டவரை ஒரே கர்த்தர்னா எப்படி உண்மையாக இருக்கணும்? அப்போ அதிகாலையில் தேடுகிற ஒரு மனுஷனை, உண்மையில் மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மோசே அதிகாலையில் கர்த்தர் தேட சொன்னார், அவன் தேடினான். அதிகாலையிலே நீ ஆயத்தமாக்கி என்ன பண்ணோம்? என் சமூகத்தில் வந்து நில்லு அண்ணனான்னு சொன்னார். அதிகாலையிலே ஆயத்தமாகி என் சமூகத்தில் நில்லுன்னு சொன்னார். சில நேரங்களில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டு தூங்கிடுறோம். இனி வந்து இந்த கூகுள் மீட்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் எல்லோரும் வாங்க, சபையை ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். கூகுள் மீட்டுன்னு எல்லாத்துக்கும் இந்த ஆண்கள்லாம் தெரிஞ்சவங்களாம் எல்லாருக்கும் கூகுள் மீட்டு கொஞ்சம் அவங்க ஃபோன் வாங்கி இறக்கி எப்படி அதை கனெக்ட் பண்ணி சொல்லித்தாங்க தம்பி மாருங்களாம். கூகுள் மீட்டு பார்ப்போம், இனிமேல் எல்லோரும் பார்ப்போம், எல்லோரும் இருந்து அதிலே பேசுவோம். இங்கே வந்து ஜெபிக்கணும், அது ஆசீர்வாதம். அவருடைய சபையில் வந்து ஜெபிப்பது ஆசீர்வாதம். அப்புறம் இங்கே வந்து நல்லா தூங்கி கண்ணை நோண்டி தூங்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் போய் சாபத்தை வாங்கிக்கிறது. இங்கே தூங்கக்கூடாது, நல்லா கவனி. அதிகாலையிலே, அதனால தான் சொல்றார், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் சொல்கிறோம், எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு அதை கீழ்ப்படிய மாட்டேன்றோம். ஒரு நாள் 2 நாள் செய்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்? விட்டுறோம். அதிகாலையில் தேடும் போது தான் எனக்கு பிரியம். அப்படி தேடும் போது தான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையிலோனா இருந்தா அவன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அவன் சந்ததிக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கடிகள் வந்த போதெல்லாம் கர்த்தர் அவனை கைவிடாதபடி நடத்தி அந்த சந்ததியை மேன்மைப்படுத்தினார். அவர்களுக்கு உண்டான நெருக்கம், அவங்களுக்கு உண்டான அவமானங்கள், அவங்களுக்கு உண்டான பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படி விடுவித்தார் என்று
அந்த 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அவர்கள் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு இக்கட்டு வந்தபோது, ஆபத்து வந்தபோது ஆண்டவங்க கூட இருந்தார். இக்கட்டும் ஆபத்து வராதுன்னு சொல்லப்படலை. ஆனால் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் அந்த காரணம் என்ன, அவன் வாழ்க்கையில் அந்த இக்கட்டுக்கும் ஆபத்துக்கு காரணம் என்னென்று வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. எப்போ ஒருவன் தேவனை மறக்கிறானோ அவனுக்கு இக்கட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி வேதத்தை புறம்பே சொல்றதெல்லாம் எரிந்து விட்டு கடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை என்ன பண்ணாராங்களாம். அப்ப பாருங்க, இவங்க வாழ்க்கையில நெருக்கடி வந்ததுக்கு காரணம். அப்ப எப்படியெல்லாம் நெருக்கடி வந்தது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில பயங்கரமான நெருக்கடி. ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போனாங்க. ஆண்டவர்களை கைவிட்டதுனால எதிரிகள் அவங்க எதிரி கையில் ஒப்பு கொடுத்தாராம். 26, 29 நீங்கள் 26, 29 வாசிக்கும் போது அவங்க எதிரி கையில் ஒப்பு கொடுத்தாராம். அவங்க தீர்க்கதரிசி ஏன் கொலை செய்தார்கள்? அவங்க 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 சத்துருக்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள். அவங்க நெருக்கடி உண்டாக்கப்பட்டது. அதனால தான் சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 38 46 வரைக்கும் இன்னைக்கு வாசிக்க சொல்றதுக்கு, எப்படியெல்லாம் கைவிட்டு எங்களெல்லாம் கைவிட்டீர், ஏன் எங்களுக்கு உதவி செய்யலன்னு சொல்லி அவன் சொல்றான். தாவீதை கைவிட்டான்னு சொல்றதுக்கு இல்லை, தாவீது சந்ததி ஏன் கைவிடப்பட்டது அப்படின்றத அந்த சங்கீதம் 89 38 46 அந்த நெருக்கம் என்ன இங்க சொல்றாரு, வாசிங்க. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், உக்கிரமானீர், உம்முடைய அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை கிரீடத்தை என்ன கீழே தள்ளி அவமானத்தை ஏற்படுத்தி, நெருக்க என்ன, அநேக நேரங்களில் குடும்பத்தில், சந்ததியில், வேலை செய்கிற இடத்துல அவமான நிந்தியம் வந்துருச்சுன்னா அங்க எங்க நம்ம மிஸ்டேக் வந்திருக்குன்னு அர்த்தம். நீ துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய், துணிகரமாய் தேவ சமூகத்தை நேசிக்காமல் உன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற. கிரீடத்தை எடுக்கிறார், அவமானத்தை உண்டாக்குவார், தரையில தள்ளி விடுவாராம். சொல்றார் அவங்க செய்த அக்கிரம நிமித்தம் பாவங்கள் என்ன, ஏன் ஆண்டவர் நெருக்கத்தில் கொண்டு போனார் அப்படி என்பதை அங்க சாட்சியா சொல்லி அங்க பாட்டு பாடுறத வாசிக்கிறோம். இங்க நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலும் அவர்கள் சாட்சியா சொல்ல, ஏன் ஆண்டவர் கைவிட்டார், ஏன் அவர் சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார், ஏன் எதிராளிகள் அவர்களை ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவளை மேன்மையான ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கண்மையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். அவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே அந்த தேசத்தில் கொண்டு போய் விட்டார். எத்தனையோ பிரச்சனை வந்தது, கீழ்ப்படியாமல் கலகம் பண்ணி அநேகர் அழிந்து போனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்படின்னா ஊத்தங்கரில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால சம்பாதித்திருக்கிறார். சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையை ஆண்டவர் நிச்சயமாக கடைசி வரைக்கும் நடத்தி செல்வார். அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். வனாந்திரத்தில் அழிஞ்சு போனவங்க கலகம் பண்ணி எதிராளியாக இருந்து கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அநேகர் அழிந்து போனது போல சில சபைக்கு வராமல் பின்வாங்கி அழிஞ்சு போவான். சில நேரங்களில் கைவிடப்படுவார்கள். ஒருவேளை மனம் திரும்புவார்கள், ஆனால் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட கர்த்தர் உதவி செய்ய வல்லமை. அப்படி அழிந்து போகிற, பின்வாங்கி போகிற, கீழ்ப்படியாமல் போகிற, எதிர்த்து நிற்கிற, கலகம் பண்ணுகிற சில ஆட்கள் போனாலும் இந்த சபையை கடைசி வரைக்கும் கர்த்தர் கைவிடாதபடி நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் சேர்கிற நபராய் நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு ஏன் இந்த உபத்திரங்கள், ஏன் சத்துருக்கள் அவர்களை ஆளுகை செய்து 26 29 வேகம் வாசிங்க. ஆனாலும் கீழ்ப்படியாதவர்களாக்கி நியாயப்பிரமாண வசனங்களை ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டு தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி திடசாட்சியாய், இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க, இன்னைக்கு அறிவிப்பு ஆண்களை கொஞ்சம் கடிஞ்சு கொண்டாங்க. திடசாட்சியாய் கடிந்து கொண்டு ஊழியக்காரனை கொன்று போடு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன எப்படி பேசலாம், அவரு ஏன் என்னை கடிக்கணும், எங்களெல்லாம் கண்டிக்கூடாது, வருவோம் நாங்கள் மண் போவோம் அப்படின்னா அவனுக்கு அக்கிரமம் சாபம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதலுக்கு யார் ஒருத்தர் ஒப்பு கொடுக்கலையோ மனம் திரும்ப முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டிசிசம் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்துட்டான். ஒரு சபைக்கு எப்படி ஒரு சபைக்கு 10 பேர் 5 பேர் அடங்காத ஆள் இருப்பான், கீழ்ப்படியாமல் இருப்பான், கொடுக்க மாட்டான், சபைக்கு வர மாட்டான், எதுக்கு வர மாட்டான், கிரிட்டிசிசம் பண்ணி குறை சொல்லிகிட்டே இருக்கான். எல்லா சபையிலும் உண்டு, எந்த சபையில் இருக்க தான் செய்வான். ஆனால் அவனை சேர்த்து வச்சுட்டு ஒரு குரூப் ஆட்டம் போடுறதுக்கு சில ஆட்கள் இருக்க தான் செய்வான். ஆனால் நம்ம கவனமாக இல்லைன்னா நம்ம ஏமாந்து போவோம் என்ற எண்ணம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கட்டும். எப்போதும் எல்லா இடத்திலும் கலக்கம். குடும்பத்தில் 5 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை அதில் கலக்கம் பண்ணுற பிள்ளையாக தான் இருக்கும். ஒரு ஊரில் 10 பேர் இருந்தான்னா 10 பேரில் 2 பேர் அடங்காதான் தான் இருப்பான், எந்த சட்டத்தும் கீழ்ப்படியாமல் தான் இருப்பான். சபை விதவிகளுக்கு அல்ல. ஏன்னா 12 சீஷிலையும் ஒருத்தவன் காட்டி கொடுக்கணும் இருந்தான். 12 சீஷிலையும் ஒருத்தவன் என்ன பண்ணான், 12 பேருக்குள்ளே ஒருத்தவன் அப்படி இப்படி தான் இருக்க தான் செஞ்சான். அதில் 3 பேர் தான் அதிகமாக நெருக்கமாக இருந்தாங்களாம். அதனால தான் பாருங்கள், எத்தனை பேர் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் எல்லா ஜபத்துக்கும் எல்லா மீட்டிங்க்கும் எந்த காரியம் வச்சா அந்த கொஞ்சம் பேர் தான் வராங்க பாரு. காரணம் அந்த 3 பேருக்குள்ள அடையாளத்தில் இருக்கிறான். மீதி பேர்லாம் எப்படி இருக்காங்க, மற்ற ஆட்களை போல் இருக்காங்க. மீதி பேர் சிலர் அந்த யூதாஸ் காரியத்தை போல் இருக்கிறோம். நீங்கள் ஆவரேஜ் பிரித்து பாருங்கள், அப்படி தான் சபை இருக்கிறது. ஆனால் நீ எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆண்டு விரும்புகிறாருன்னா அங்கே யாக்கோபு யோவான் பேதுரு போல எப்போதும் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா. சில ஆட்கள் பாருங்கள், நாட்டுக்கு வருவோம், நாங்கள் போய்டுவோம், யாரும் கண்டுக்க மாட்டோம், எங்களுக்குள்ளே எந்த ஐக்கியம் இருக்கக்கூடாது, நாங்கள் மாட்டு வந்து போய்டுவோம் அப்படின்ற உணர்வோடு இருப்பாங்க. எதுவும் கேட்கக்கூடாது. காரணம், இவங்களுக்கு காரியங்கள் ஏதோ காரியங்கள் மனசில் இருப்பான். இவன் மனசில் விட்டு வந்து ஊழியக்காரன்ட்ட பேசணும், சபையில் பேசணும், அந்த காரியங்களை புரிந்து அதுக்காக ஜெபிக்க ஆலோசனை சொல்ல உனக்கு உதவி செய்வதற்கு ஏதுவான காரியங்கள் செயல்படுத்தப்படும். ஆனால் தங்களுக்குள்ள காரியங்களை வச்சுக்கிட்டு அதை அப்படி இப்படி சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்தில் போய் அப்படியே ஒன்றுமில்லாமல் கெட்டு போகிற அநேகர் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களாக நீங்களும் நானும் இல்லாதபடி தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா. கண்டிப்பாக காட்டி கொடுக்குற யூதாஸ் இருக்க தான் செய்வான். அவங்ககிட்ட பொறுப்பு இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அவனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா காரியத்திலும் அவன் குமரி கொண்டே இருப்பான். பாருங்க, இவள் செய்த காரியம் இவளால் இயன்றதை என்ன பண்ணலாம், இவளால் இயன்றதை செய்தாலாம். அப்ப ஆண்டவர் ஒருவரே கர்த்தர் என்று நினைத்து அவள் ரட்சிக்கப்பட்ட போடனே தன்னுடைய எல்லா காரியத்தையும் எடுத்து தன்னுடைய நல தைலத்தை உடைச்சி கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றினான். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் இவ்வளோ பெரிய காசை ஏன் வீணாக்கணும், தடுத்திருக்கு கொடுக்கலாமே அப்படி. ஆண்டவர் கொடுக்கறது வீணாக்குறது இல்லை, அது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இவ்வளோ கொடுத்து எதுக்கு வீணா போய் கொடுக்கணும், எது வீண். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், ஒரு 1000 ரூபாய்க்கு துணி வாங்கி போடலாம், நீ போய் 5000க்கு துணி வாங்கினா அது ஒரு வீண் இல்லையா, 50,000க்கு துணி வாங்கின வீண் இல்லையா, 1.5 லட்சத்துக்கு சேலை எடுக்கிற, எது மீன்? தேவைக்கு நமக்கு உண்டான காரியங்கள் இருந்தால் போதுமானது. அதை மீறி ஆடம்பரமான காரியங்களை செயல்படும் போது அது வீணா மாறுகிறது. ஆனால் தங்களுக்கு உண்டான காரியங்கள்லாம் செய்வது அதுக்கு அவங்களுக்கு வீணா தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு செய்தான் வீணா தெரியும். சிலருக்கு சில காரியங்களில் சில நேரங்களில் அப்படி தான் செயல்படுகிறோம். ஒன்று புரிஞ்சுங்க, அவங்க ஒருத்தன் குமரிட்டே இருந்தான், இதெல்லாம் வீணா ஏன் செய்யணும். அப்படி சபையில் கண்டிப்பாக அப்படி ஆள் இருக்க தான் செய்வான். ஆண்டவர் கொடுக்கறத, ஆண்டவருக்காக செயல்படுறத, ஊழியத்துக்கு போகிறத, ஜெபம் பண்ணுறத, பிரயாசப்படுறத இப்படி கெடுக்கக்கூடிய யூதாசை போல் ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க.
நாம் அதை கண்டு ஏமாந்து போயிடக்கூடாது. நாம் எப்போதும் தேவனோடு கூட இருக்கிற ஆட்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சில பேர் ஒன்றுமே கண்டு மாட்டான், இருப்பான், பேருக்கு இருப்பான், அவனை பற்றி எந்த தகவலும் தேர்ந்தெடுக்க பாருங்க. 12 சீஷர்களை குறித்து பேதுரு, யாக்கோபு, யோவானை குறித்து அடிக்கடி வேதத்தில் வாசிக்கிறோம். யூதாஸ் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சில பர்த்திமேயு, சில சீஷர்கள் ஆட்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 1-2 பற்றி வேதத்தில் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்க தவிர அவனுடைய கிரியைகள் அவன் என்ன செஞ்சான்னு வேதத்தில் என்ன பண்ணல, சொல்லப்படலை. சபையிலும் அப்படி சில ஆட்கள் இருக்கும், அது பேர் கணக்கு இருக்கும், எந்த கிரியும் இருக்காது, நல்லது கெட்டது ஒன்றும் இருக்காது, சும்மா வரும் அவன் போயிடும். அப்படி ஆளாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்காக செயல்படுகிற ஆட்களாக இருக்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தா, நீங்களும் நான் உண்மையாக இருந்தா, நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உண்மையா இருந்ததுனால அவன் சந்ததியை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் வார்த்தை நிறைவேறிச்சான். வார்த்தை நிறைவேறிச்சு. அந்த 7ஆம் வசனத்தில் 5 வரைக்கும் வாசித்தா, சிவந்த சமுத்திரத்தை அவர் உடைத்து அதில் நடக்க பண்ணினார். அவருடைய எதிராளிகளை அதை மூடி போட்டார். அடையாளங்களும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்தார். சமுத்திரத்தை 2ஆக பிரிந்தார். சீனா மலையிலிருந்து கர்த்தர் பேசினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார். அவர்களை அழைத்து அவர்களை பெருக பண்ணினார். அவர்கள் தேசத்திலே ஆசீர்வாதமாய் அவர்களை நடத்தினார் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அழைத்து அவர்களை பெருக்கமடைய செய்தாராம், அவர்களை ஆசீர்வதித்தாராம். அவர்களை பெருக்கமடைந்து மேன்மைப்படுத்தப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர்களை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்தினார், அவர்களை பெருக்கமடைய செய்தார். 24ஆம் வசனம் சொல்லிருக்கு, அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானரை தாழ்த்தி அவர்களை அவர்கள் ராஜாக்களின் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்யும்படி அவர்கள் கையில் என்ன பண்ணாராம், அவர்களை ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் பிள்ளைகளையும் வானத்து நட்சத்திரங்களைப் போல் என்ன பண்ணாராம், பெருக பண்ணினார். ஒரு இலையில் சொல்லுங்க. அப்படி நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமான உள்ள மகாதேவனாகி எங்கள் தேவனே. அவர் உடன்படிக்கையை காக்கிற ஆண்டவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாரு சொல்லுங்க, என்ன பண்றாரு? அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் தடைப்பட மாட்டார். சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் கிருபை நிறைந்தவர், இரக்கம் உள்ள தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. அதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த 31ஆம் அதிகார வசனத்தில், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி அவர்களை நிர்மலமாக்கலும் அவர்களை கைவிடாமல் இருந்தீர், கிருபையும். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளது. பல நேரங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு, நம்ம உணர்த்துவதற்கு, நம்மோடு கூட பேசி பல நேரங்களில் நமக்கு ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையை கெட்டு போகாமல் உயர்த்துவதற்கு அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். நல்லா கவனிங்க. வெளியில் இருக்கிற ஆட்கள் நம்ம சபைக்கு விரோதமாக நிறைய பேர் பேசி புதிதாக வருகிற ஆட்களை கெடுத்து அவங்களை வேறு பக்கம் திசை திருப்பதுக்கு சில ஆட்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அதனுடைய விளைவை அவன் சந்திப்பான். ஆனால் நம்ம வர ஆத்துமாக்களை விட்டு விடாதபடி சபைக்கு வருகிற நம்ம ஒருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டு அவர்களை நடத்த வேண்ட ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் உள்ள இருக்கிற நீ யூதாஸ் காரியத்தை போல கலகம் பண்ணி நீயே சபைக்கு ஆட்கள் வருவதற்கு தடையா இல்லாமல் அநேகரை கொண்டு வருவதற்கு நீ உண்மையுள்ள ஆளாக இருக்க உங்களை கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற ஆண்டவர், அவர் கிருபையுள்ள ஆண்டவர். வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதனால அந்த தேசத்தை அவர் சொன்னபடியே அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அந்த தேசத்தில் ஆண்டவர் அவர்களை தாழ்த்தவில்லை, அவர்களை உயர்த்தினார். அந்த குடிகளை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு மகத்துவமான தேவன். அவர் ஒருவரே தேவாதி தேவன் என்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது, அவரை தேடும் போது, அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா 9:33 வாசினா, அவர் நீதி உள்ள தேவன். நான் கவனிங்க, நீங்கள் குறிப்பெடுத்துங்க, நான் வேகமாக சொல்கிறேன். அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதியை ஒரு நாள் மாற மாட்டார். ஒரு நாள் தன்னுடைய நீதியை விட்டு விலக மாட்டாராம். நாம் செய்த பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனால் மனம் திரும்பினால் அவர் ஏற்றுக்கொள்கிறார், புது வாழ்வை தருகிறார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அப்ப இந்த உலகத்தில் மனிதன் பாவம் செய்த போது அவர் நல்ல தகப்பனாய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை மன்னிப்பான். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவான். ஒரு பிள்ளை தவறு செஞ்சாலும் சத்தம் போட்டாலும் அடித்தாலும் உடனே அந்த பிள்ளைக்கு அரவணைத்து அந்த பிள்ளை கெட்டு போகக்கூடாதுன்னு அதை என்ன பண்ணுவான், உயர்த்துவான். அது மனம் திரும்பி வந்துருச்சுன்னா தகப்பன் நல்ல நேசிக்கிற இருதயம் உள்ளவன் தான் தகப்பன், மனம் திரும்பி வரும்போது. ஆனால் நீதின்னு வரும்போது செய்த தப்புக்கு என்ன பண்ணோம், தண்டனை கொடுத்தாகணும். அதனால தான் தேவன் நம்மளை அழிக்க விரும்பாமல் தகப்பனாய் பார்த்தா நம்மளை காப்பாற்றணும். மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மிகுந்த கிருபை நிறைந்தவர், நம்மளை அழிக்காமல் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நீதின்னு வரந்தா செய்த தப்புக்கு தண்டனை கொடுத்தாகணும். அதனால தான் அவர் நீதி உள்ள தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே நமக்காக அனுப்பி அவர் நீதியை நிறைவேற்றினார். ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. நாம் செய்த பாவத்தை அவர் மேல் சுமத்தி அவர் நீதியை நிறைவேற்றினார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் நமக்கு நன்மை செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு நாளும் நீதி தவற மாட்டார். சிலர் சொல்றாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சிருவாரு, எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நோ, உன்னை சேர்த்துக்கொள்வார். உனக்கு அதுக்கப்புறம் உண்டான காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆனாலும் பூரணமான அவர் வைத்த இந்த நன்மைகளை நீ விட்டு தான் ஆகணும். அதனால தான் நம்ம எப்போதும் தேவன் ஒருவர் தான் கர்த்தர், அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார் என்று வரணும். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை கீழே நான் இருக்கிறேன். ஆகவே அவர் விருப்பப்படி அவருக்கு பயந்து நடக்க அவர் சித்தப்படி செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற எண்ணம் நமக்குள் வரும்போது நிச்சயமாகவே அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. 9:35 சொல்லப்பட்டிருக்கு, அவர் பெரிய தயவுள்ள தேவனா, தயவுள்ள தேவன், தயவை தந்து மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அவர் பெரிய தயவு செய்தபடினால தான் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார். அவருடைய ஆசீர்வாதமான கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் பெரிய தயவு நமக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த பெரிய தயவை நாம் புறந்தள்ளிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த தயவை நம்ம விட்டுவிடக்கூடாது. அந்த 25 கடைசியில் சொல்றதுக்கு, உங்களுடைய பெரிய தயவினால செல்வமாய் வாழ்ந்தானுங்களாம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தயவு பாராட்டும் போது நம்ம ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தயவை புறக்கணிச்சுறாங்க. அந்த அன்பை, ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவருடைய மேன்மையை அவர்கள் காலின் கீழே போட்டு மதிக்கிறாங்க. ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை, நல்ல சபை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நாம் அந்த தயவை உதறி தள்ளிவிட்டு பாவத்துக்கு நேராக இடம் கொடுக்கிறோம். நம்ம ஏமாற்ற நினைக்கிறோம், நம்ம நூதனமான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்க்குறோம். நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் அந்த தயை ஒரு நாளும் புறந்தள்ளிடாதபடி நாம் வாழ்ந்திருக்க பண்ணுவதற்கு நம்ம அவர் சமத்தில் ஒப்பு கொடுப்போமானாய் செல்வமாய் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் தயை பெருத்தவர். அதனால தான் செழிப்பாய் அவர்களை வாழ செய்தாராம். அப்படியானால் இன்னைக்கு அவரை தேடுகிற நீங்களும் நானும், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் வார்த்தையின்படி அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். என்ன தேட அவரோடு கூட இருக்க, அவர் நெருங்கி இருக்க, அவரை தேட, அவர் சமூகத்தில் இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்கிறபடி நம்மளை செழிப்பாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார், விசாலமாய் நடத்துவாராம், விசாலமாய் நடத்துவாராம். அந்த 9ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவர் விசாலமாய் நடத்துவார். அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை, அவர்களை கர்த்தர் கைவிடாமல் நடத்தினார். மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பங்களை கொண்டு அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அறிவை உணர்த்தும் அங்க ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆவியை கட்டளையிட்டாராம். உணர்த்துகிற ஆவி, தப்பு ரைட்டு, இதை செய், இதை செய்யாத,
அப்படின்னு அப்பப்ப ஆண்டவர் நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுப்பார். ஒரு நாளும் நம்ம வழி தவிர போக மாட்டோம். வெளிச்சத்தை கட்டளிடுவார். இருளை ஒரு நாள் நமக்குள்ள வராது. அவர் வழி நடத்தும் போது அக்கினி ஸ்தம்பத்தை வெளிச்சத்தை தருவார். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். நானே உலகத்துக்கு ஒளியா இருக்குன்னு சொன்னார். அந்த ஒளி நமக்குள்ள இருக்கும்போது இருள் நமக்குள்ளே வராது. பாதை தவறிட மாட்டோம். சில பேர் பாதை தவறி நடந்தே நான் சரியா நடக்கிறேன் எண்ணத்தோடு கூட இருக்கிறான். பாவம் செய்து கொண்டே நான் சரியா தான் இருக்கிறேன்னு நினைக்கிறான். நான் சொல்றேன், மற்ற மனுஷர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்காதபடி தேவ சமூகத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அதனால தான் அந்த 26ஆம் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம், 40 வருஷம் ஆண்டவர் ஒரு குறைவின்றி நடத்தினாராம். அல்லேலூயா. எப்படி நடத்தினாரா? 40 வருஷம் வனாந்தரத்தில். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா அவர் உண்மையா தேடும்போது அவர் ஒருவரே கர்த்தர் என்ற உணர்வோடு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவாய் மாற்றுவார். நம்முடைய குறைகளை நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவர் ஒரு குறைவின்றி நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். ஒருவரே தேவன் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர் சமூகத்தில் போகும்போது அவர் நம்மளை குறைவின்றி நடத்துவதற்கு அவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்தினால் ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார், குறைவின்றி நடத்துவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமா சொல்றேன், உங்க வஸ்திரம் குறைவாய் போகாது, உங்க கால் வீங்காது. எல்லா சூழ்நிலையிலும் தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பாருங்க. அவர்களை பிள்ளைகளை வானத்து நட்சத்திரத்தில் பெருக பண்ணினார். அவருடைய பாதங்களுக்கு அவர் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தில் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அவங்க தேசத்தை சுதந்திரமாக ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே கானானியர்களையும் ராஜாக்களையும் அவர்களுக்கு முன்பாக தாழ்த்தினார். அவர்களை அவர் கையில ஒப்பு கொடுத்தார். அரணான பட்டணத்தை கொடுத்தார். செழுமையான நிலத்தை கொடுத்தார். சகல விதமான பொருட்கள் நிறைந்த வீடை கொடுத்தாராம். கட்டவெல்லாம் ஒன்றும் செய்யலையா, எல்லாம் ரெடியா இருக்கிற வீட்டை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். வெட்டப்பட்ட துறவு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஏராளமான தோட்டம், ஒளிவு தோப்புகள், கனிகள் நிறைந்த காரியங்களை கொடுத்தார். புசித்து கொழுத்து திருப்தியாயிருக்க ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் செல்வமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் அவர்கள் ஒருவரே தேவனாய் இருக்கும்போது இப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் இல்லை இப்படி செல்வமாய் வாழ்ந்தவர்கள்? ஏன் இல்லை? அப்ப சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இவர்கள் நெருக்கப்பட்டார்கள்? ஏன் இவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை மறந்து இப்போ அவங்க புலம்புறான்? அந்த நெருக்கத்தை தான் அந்த சங்கீதம் 86 வாசித்தோம். இப்போ வாசிங்க ஒவ்வொன்றா சீக்கிரமா. 38 வாசிங்க. நீர் அபிஷேகம் பண்ணுவித்து மேல் உக்கிரமா நீர். ஆண்டவர் ஒரு நாளும் உடன்படிக்கை மறக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர் இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கும்போது உங்கள் எதிராளிகளை உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்க அவங்க கையில் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, எதிராளிகளை உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு எதிராய் பேசுகிற ஆட்களை உங்க கையில் ஒப்பு கொடுப்பார். நிச்சயமாய் உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்வார். அரணான பட்டணம், சமாதானம் உள்ள வாழ்க்கை, செழுமையான நிலம், நல்ல நீங்க தொடர்றதெல்லாம் பொன்னாக மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அதுதான் அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார் என்பதற்கு அடையாளம். அதனால நீ ஒருவரே கர்த்தர், வானத்தையும் பூமியும்
அதில் எல்லாவற்றையும் சமர்த்து அது எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் அவற்றை ஆளுகை செய்து அவர்களை காப்பாற்றுகிறார் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எப்படியெல்லாம் அவர் காப்பாற்றினா எப்படி காப்பாற்றுவார்? ஒரு குறைவென்றி அவர் நடத்துகிற தேவன் செழுமையான காரியங்களை தந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமைகளில் கைவிடப்பட்டு புலம்பெறுவதற்கு காரணம் அவர்களை பல நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் தங்களை மனம் திரும்புவதற்கு நேராக ஒப்பு கொடுக்கப்படவில்லை. அது 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா அவங்க சொல்றாங்க, அகங்காரமாக நடந்தானா. அவங்க செழிமான தேசத்தில் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து ரட்சித்து சபைக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து நல்லா வசதி வாய்ப்புகளை கொடுத்த போது அவங்க அகங்காரமாய் நடந்தார்களாம். ஸ்தோத்திரம். எங்கள் பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி நம்முடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணாங்க? செவி கொடாமல் போனார்கள். தீர்க்கதரிசியை கொள்றது மாத்திரம் இல்லை, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்புறது மாத்திரம் இல்லை. ஸ்தோத்திரம். அவர்கள் கற்பனைகளுக்கு ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு நம்ம உணர்ந்து பார்க்கணும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா? எத்தனை முறை பாஸ்டரோடு கூட பேசி சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன்? ஊழியக்காரன் எச்சரிக்கிறதுக்கு, ஊழியக்காரன் திடசாட்சியா சொல்லி கண்டிப்பதற்கு எத்தனை நாட்கள் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? உணர்ந்து பாருங்க. சில ஆட்கள் பாருங்க, எல்லாம் மறைமுகமாக அவனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு பாஸ்ட்டுக்கு எது தெரிஞ்சா பாஸ்ட் சொல்லிவிடார். பாஸ்ட்டுக்கு எது நான் சொல்ல கவனிங்க, பாஸ்ட்டுக்கு தெரியாமல் செஞ்சாலும் ஒன்று தான், நீ கர்த்தருக்கு தெரியாமல் செஞ்சாலும் ஒன்று தான். நீ பாஸ்ட்டுக்கு தெரியாமல் செய்கிறவன் கர்த்தருக்கு சொல்லிட்டே செய்வ? கர்த்தருக்கு என்ன பண்ணுவ? தெரியாமல் தான் செய்வேன். மாம்சமும் மனசு விரும்பினபடி தான் செய்வேன். ஏன்னா வேதம் படித்தா தானே வேதம் உனக்கு உணர்த்தும். நீ தான் பைபிளை வாசிக்கிறது இல்லையா? பைபிள் படித்து எத்தனை வருஷம் ஆச்சு? அப்படி படித்தாலும் என்ன பண்ணுறோம்? வேகமாக கடமைக்கு என்ன பண்ணிடுறோம்? விட்டுட்டு ஓடிடுறோம். பைபிள் படித்தா தானே உணர்வு இருக்கும். பைபிளை படிக்கிறது இல்லையே. அவர்கள் அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உங்களுடைய கற்பனைகளுக்கு என்ன பண்ணல? செவி கொடாமல் போய்விட்டார். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவிடத்தில் செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும் போய் நன்றி கேட்டால மாறிட்டான். இன்னைக்கு நன்றி கேட்ட ஆட்கள் யாருன்னா கிறிஸ்தவம் தான். பாருங்க, மற்ற விக்கிரகங்களுக்கெல்லாம் செய்த ஏதாவது ஒரு பொருத்தம் நன்மை செய்தா நடந்தே போய் கொட்டிட்டு வரான். நடந்தே போய் என்ன பண்றான்? கொட்டிட்டு வரான். சொத்தை எழுதி வைக்கிறான், நிலத்தை எழுதி வைக்கிறான் ஏக்கர் கணக்கில். ஆனால் நம்ம ஒரு காணிக்க போகிறது கூட கணக்கு பார்க்குறோம். பிள்ளைகள் வந்து காணிக்க போகிறதுக்கு இங்கே வந்து கேட்குது, காசு இல்லைன்னு போய் தொடுத்து விடுற. ஆண்டு சொன்னார், ஆலயத்தில் வரும்போது என்ன பண்ணாத, வெறும் கையோட வரமா. அப்போ இந்த வார்த்தையை படிக்கிறோம், உணர்வு. ஒருவேளை உண்மையாகவே உங்கள்கிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அது ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. ஆனால் உன் புத்தி எப்படி இருக்கு பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க, சிந்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புத நன்மைகளை, ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த சுகம், ஆண்டவர் தான் இந்த மேன்மைக்கு காரணம். அவர் தான் நான் இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம், இப்படிப்பட்ட வசதிகளோடு இருப்பதற்கு, இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தது, இப்படிப்பட்ட சுகத்தோடு இருப்பது ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மை, அந்த உணர்வு. அவர் தான் கர்த்தர், அவர் தான் செய்தார் என்ற உணர்வு இருந்தால் நிச்சயமாய் அவர்கிட்ட கணக்கு பார்க்க மாட்டோம், அவருக்காக செய்வோம். அதனால அவளால் தன்னை இயன்ற மட்டும் செய்தாலாம், இயன்றதை செய்தாலாம், தன்னால் இயன்றதை. ஆனால் எந்த இடத்துல ஒரு மனுஷன் அங்கே வரானோ அவன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்னால் இயன்றதை நான் செய்வேன் அப்படின்னா என்ன? 50,000 தான் சம்பளம், இல்லை 10,000 தான் சம்பளம். அந்த 10,000த்தில் என்னெல்லாம் ஏன்றதெல்லாம் நான் ஆண்டவருக்காக, ராஜ்யத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக, மிஷினரிகளுக்காக, அப்படிதானே, ஆண்டவருடைய ராம மகிமைக்காக எதெல்லாம் நான் செய்ய விரும்புகிறேன். அந்த 10,000 எனக்கு பத்தாதது தான். அந்த அம்மா பக்கத்து தூங்கிட்டு இருப்பார், இங்கே வந்து தூங்கிட்டு ஒன்றுக்கும் கீழ்படுகிறது இல்லை. பச்சை சேலை கவனிங், தூக்கம்தான். ஒன்றுத்துக்கு நான் செய்ய மாட்டேன், என் பிரச்சனையே அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதுக்குவே நம்ம ஆண்டு சமுதாய தசமாகம் காணிக்க கொடுக்காம நம்ம வேலைகளும் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆட்கள் வந்துட்டான். அப்படி செயல்படும் போது அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடி
வாழ்க்கையில் தாழ்ந்து தான் போவான். தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களை செயல்படணும். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். இன்னைக்கு நீ உபத்திரத்தில் இருக்க, இன்னைக்கு பாடல இருக்க, இன்னைக்கு நெருக்கடியில் இருக்கிற, இன்னைக்கு நீ ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையில தேவைகள் அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த நேரத்திலையும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா அன்னைக்கு நேரங்களில் மனதை கடினப்படுத்தி கீழ்ப்படியாமல் ஆண்டவர் செய்த நன்மைகள் அற்புதத்தை நீ ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருதயத்தை கடினப்படுத்தி போய் விடுகிறோம். அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனது இல்லாமல் நிறைய பாருங்க, இப்படி பேசும்போது சில ஆட்கள் வெளியேந்து போயிடுவான், சில ஆட்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போயிடுவான். பாருங்க, காணிக்கு போகிற நேரத்தில் ஒரு கூட்டம் ஏந்து வெளியே போகும் பாரு, ரெகுலராக ஒரு ஆள் ஏந்து வெளியே போவாங்க பாருங்க. செய்யக்கூடாது. செவி கொடுங்க. உனக்கு காரியத்தை சொன்னால் அதை செய்யணும். ஆலயத்தில் வந்து ஒரு இடத்துல இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல பரிசுத்தமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் தேவனை தேடணும், ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஏன் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். ஏன் பரிசுத்தமாக இருக்கணும், ஏன் கர்த்தரை தேடணும், ஏன் ஆண்டவருக்கு கொடுக்குறோம், அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். எல்லாரும் கேட்குறாங்க, ஏசிக்கா போகிறீங்க, அவங்க தசமாக காணிகளும் கொடுப்பாங்க, அங்கே போகாத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது வெளியில், அதை கேட்டு கெட்டு போகிற கூட்டமும் இருக்குது, கொடுக்காத இருக்கிற கூட்டமும் இருக்குது. நல்லா கவனிங்க, நாம் நன்றி இல்லவர்களாக போகக்கூடாது. என்னை கர்த்தர் ரட்சித்தாரே, அதுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்ற உணர்வு நமக்குள்ளே எப்போது இருக்கணும். நன்றி உள்ள இருதயம் நமக்குள்ளே எப்போது இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நன்றி உள்ள இருதயம் இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் வந்து ஆரம்ப நிலைமையை மறந்து போய் வளர்ந்து நன்றி கெட்ட நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். சில நேரங்களில் பாஸ்ட் கடினமாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக நான் கடினம் கிடையாது. எங்கே கடினம்னா, ஒருத்தன் உண்மை இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துறான்னு தெரிஞ்சதான் அங்கே தான் கடினமாவேன். ஆனால் ஒருத்தன் மனம் திரும்பி தன் தவறு உணர்ந்துட்டானா நான் பிள்ளை போல மாறிடுவேன். அதான் என் சுபாவம், அதான் உண்மை, அதான் என் சுபாவம், தான் உண்மை. ஆனால் அவன் மனம் திரும்புகிற வரைக்கும் நான் அவங்களோட என்னால் என்ன பண்ண முடியாது. செய்வேன், ஜெபம் பண்ணுவேன், அதெல்லாம் காரியங்களை செய்வேன். ஆனால் பொய் சொல்கிறான் ஒரு ஆள், ஒருத்தன் ஏமாத்துறானா அவனுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? சில நேரங்களில் சில காரியங்களுக்கு உங்களுக்கு அவர்கள் சொல்கிற பக்கம்தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் ரெண்டு பக்கம் எனக்கு தான் தெரியும். அதை கேட்டுட்டு நீ பாசு மோசமானு நினச்சிட்டு போகிற, பாசு இப்படி தான், நீனே ஒரு மதிப்புடுற, இவர் தான் இப்படி தான் அப்படின்னு நினச்சி போகிற. நான் அப்படி கிடையாது. என்னை யாரும் நீங்கள் எடை போட முடியாது. மனம் திரும்புதற்கேற்ற காரியங்கள் செயல்படணும். நன்றியுள்ள இருதயம் நமக்குள்ளே வரணும். நன்றியுள்ள இருதயம் வரணும். நேற்று நான் இப்படி போக்கும்போது பார்க்குறேன், ஒரு அம்மா கல்லாவி ரோட்டில் நிற்கி. அந்த அம்மா கரூரில் இருக்கிறேன்னு பேர், ஆனால் கல்லாவி நேட்டில் இருக்குது. ஒரு அம்மா இங்கே வந்து ஒரு பிள்ளை, அவளுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு கொஞ்சம் சேர்த்து விடணும், கொஞ்சம் வேணும். அங்கே வேலைக்கு போன இடத்துல சேர்த்து விட்டல ஒரு அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்திருக்கு. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த அம்மா தான் கையில் மடக்கிச்சு. தான் பையன் ஊழியக்காரன் வந்துட்டான உடனே அவனை தான் கையில் பிடிச்சி, அந்த குடும்பத்தை தான் கையில் பிடிச்சிட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் அவங்க நம்மகிட்ட கொண்டு வராமல் பையனை விட்டு ஜபம், அவனுக்கு ஃபீஸ் கட்டி இங்கே படிக்க வச்சு சாப்பாடை போட்டு ஆளாக்கி இன்ன வரைக்கும் நம்ம அவனுக்கு உதவி செய்ய தான் செய்கிறோம். இன்ன வரைக்கும் ஜெபிக்கிறோம், சபை வளர்ச்சி அடைன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற அந்த குடும்பம் எவ்வளோ நன்றி கெட்ட குடும்பமாக இருக்கு பாருங்க. அப்போ அந்த ஆட்களோட இன்னும் தொடர்பு வச்சு அந்த அம்மாவும் இந்த அம்மாவும் அங்கே நிற்கிது. நான் பார்த்துட்டு போனேன். நான் கேட்டேன், நேற்று பாசிங் பிரேக் வந்தாங்களே, இந்த பக்கம் காணோம். அப்போ ஏதோ ஆதாயத்துக்காக அவங்களோட வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து போகிறாங்க. குடும்பத்தில் ஊழியக்காரனால நீ ரகசியமாக திருட்டுத்தனம் பண்ணாத. அப்போ உங்களை உருவாக்குவதற்கு, உங்களுக்கு நன்மை செய்வதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறோம். அந்த நன்றி இல்லைன்னா நீ எங்கே உருப்பட போகிற? உண்மை இல்லைன்னா எங்கே நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற? ஆண்டவர் நன்றி இல்லைன்னு தான் நினைக்கிறார். நன்றி இல்லாதனால தான் அந்த நெருக்கடிகள், அந்த வேதனைகள் சொல்கிறார். போல உன்னை வீட்டில் சேர்த்து உனக்காக தியாகம் பண்ணி என் பிள்ளைகளை பார்க்காம, எங்கள் பிள்ளைகளை சாதாரண ஸ்கூலில் படிக்க வச்சு உங்களெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், படிக்க வச்சுருக்கோம், காலேஜில் படிக்க வச்சு ஊழியத்தில் உருவாக்கியிருக்கிறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பத்தில் இருக்குன்னா அப்படி தான் இருப்பான். உண்மை இல்லாத வாழ்க்கை, சுயநலம் உள்ள வாழ்க்கை. இப்போ இருக்கிற இவெல்லாம் சுயத்தினருக்கு இங்கேருந்து உருவாக்கி போன எல்லாரும் சுயநலமாக தான் இருக்கிறான். ஒருத்தன் கூட நன்றி உள்ள உணர்வோடு கூட இல்லை.
அப்படி இருந்தால் நான் எப்படி இவனை 10 பேர் உருவாக்கி இருக்க முடியும்? நீங்கள் நம்ம எப்போதும் நன்றி உள்ள உணர்வு இருக்கணும், நன்றி உள்ள உணர்வு இருக்கணும். நீ ரகசிய திட்டம் போட்டு இங்கே பாருங்கள், நான் உன்னை ஒரு புரிஞ்சுக்கணும். உன்னை சபையில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உன் சபையிலேருந்து ஒருத்தனை கர்த்தர் ஊழியத்துக்கு உன் குடும்பத்தை வந்து உருவாக்குறாரு. அந்த குடும்பம் இந்த சபைக்கு பாடுபடும் போது, இந்த சபைக்கு அவர்கள் உண்மையாக இருந்து இந்த சபையை வளர்வதற்கு அவர்களுக்கு காரணமாக இருந்தால் அந்த ஊழியத்தை கர்த்தர் தானாக நடத்துவார். ரைட்டா? இதுதான் வேத ரகசியம். நீ இங்கே இருந்துக்கிட்டு இங்கே ரகசியம் பண்ணிட்டு நீ அங்கே இருக்கிற காரியங்களை நம்ம செய்யணும்னு சொல்லுங்க, உன் எண்ணம் எங்கே போனாலும் ஈடுறாது. ஒரு அம்மா ஒரு நல்ல இடத்துல நான் விட்டு வச்சிருந்தேன். பையன் அப்போ தான் பைபிள் காலேஜ் போய் சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. அப்போவே நீ தான் என் பையனுக்கு சபை இடம் வாங்கி கட்டணும், நீ தான் அப்படி பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆண்டவர் தான் செய்யணுமே நமக்கு தவிர எந்த மனுஷனும் நமக்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் இங்கே வந்து ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் எங்கள் மாமியார் மச்சம் எல்லாமே இங்கே மாமியார் இங்கே தான் தசமாக கொடுங்க எல்லாம் தான் சொன்னாங்க. நான் அடிக்கடி ஆரம்ப நாட்கள்லேருந்து சொல்லியிருக்கேன், ஆரம்ப நாட்கள்லேருந்து ஆட்களுக்கு தெரியும். வான் சபைக்கு நீ செய், பிள்ளைன்ற நிலைமையில் என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க. சபை வான் சபை எது தான் சொல்லுங்கள், எது தான் நீங்கள் போகிறது தான் உங்கள் சபை. உங்களை ரட்சித்து உங்களை நடத்தின போதகர் உங்களுக்காக செயல்பட்டுருக்கிறார், நீங்கள் அவங்களுக்கு செய்யணும். நீ பிள்ளை என்ற நிலைமையில் என்ன செய்ய விரும்புகிற அதை எங்களுக்கு செய்யுங்க. அதனால தான் இந்த ஊரில் எவ்வளோ நெருக்கடிகளும் எதிர்ப்பு மத்தியிலும் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கிறார். நீ உண்மை இல்லாமல் இருந்தால் அந்த அம்மா தான் நேற்று நாங்கள் பார்த்தேன். அப்போ பாருங்கள் எவ்வளோ நன்றி, இங்கே வளர்ந்து இங்கே சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நன்றி இருக்கா பாருங்கள். ஆண்டவரை நன்றி எதிர்பார்க்குறாரு பாருங்கள், ஆண்டவருமே நன்றி எதிர்பார்க்குறாரு பாருங்கள். அவர் சொல்றார் பாருங்கள், அவர்கள் அற்புதங்களை நினையாமலும் தங்கள் கழுத்தை என்ன பண்ணாங்களாம், இப்போ கழுத்தை கடினப்படுத்தினால்தானே இங்கே வராமல் நீ அங்கே நிற்கிற. அந்த அம்மாவை கையில் போட்டு அவங்ககிட்ட காசு வாங்க, அவங்க காணிக்க கொடுக்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண, மகன் நேராக ஜெபம் பண்ண, அவங்க மூலிமா ஆதாயம் தேடுறதுக்கு இங்கே வந்து நிற்கிற அந்த அம்மா நிற்கிது. நான் பார்த்து ரொம்ப வேதனையோடு போனேன். எவ்வளவு நன்றி கெட்ட ஆட்களாக இருதயத்தை கடினப்படுத்தி நன்றி இல்லாமல், நல்லா சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஒரு நாளும் ஒருத்தருக்கும் நன்றி இல்லாமல் போகக்கூடாது. நம்மளை ரட்சித்தவங்களை நம்மளை சுவிசேஷம் அறிவித்து ஒருவேளை சாப்பாடு போட்டிருந்தாலும் அவங்களுக்கு நாம் நன்றி உள்ளவளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வார்த்தை. நான் இன்ன வரைக்கும் தர்மபுரி நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு இடம், அசம்பிளிஸ் ஆஃப் காடே எனக்கு பிடிக்காது. நான் போன சபை எப்போதும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கணும், அதான் பரிசுத்தம், அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அசம்பிளிஸ் ஆஃப் கார்டு இருக்கிறோம், ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். நான் பார்த்த சோத்திரன்னு சொன்னால் தீட்டு வந்துட்டு சோத்திரமே சொல்ல மாட்டேன், மதிக்க மாட்டேன், அப்படி தான் இருந்தேன். ஆனால் நான் தர்மபுரிக்கு படிக்க வந்தபோது அசம்பிளிஸ் ஆஃப் கார்டுக்கு வந்து எஸ்எஃப்சியில் சபையில் சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவர் மேல் தொட்டதை வெள்ளை ஆடை வேணும், ஆனால் அதுதான் அடையாளம் இல்லை, உள்ளம் வெல்ல வேணும் என்பதை புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அங்கே ஒப்பு கொடுத்து, அங்கே தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 9 வருஷம் ஊழியத்துக்கு நானும் ஓடி வந்தேன். அங்கே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து போனேன். இன்னை வரைக்கும் நான் இங்கே ஸ்டேஜ்லேருந்து கற்றுக்கு முன்னாடி சொல்கிறேன், தர்மபுரிக்கு போனால் அவர்கிட்ட சொல்லாமல் நான் போனதே கிடையாது. ஒருவேளை அந்த பைபாஸ் வழியாக நான் சேலத்துக்கு போயிருக்கேன்னு அப்போ சொல்ல மாட்டேன். பைபாஸ் வழியாக இங்கேருந்து புறப்படும் போதே நான் இந்த காரியத்துக்காக வரேன், நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு முதல்ல அவரை பார்த்து தான் எந்த வேலையும் செய்வேன். இன்னை வரைக்கும் அதுதான் உண்மை. ஆன்லைனில் போயிட்டுருக்கு, அவரும் பார்ப்பார், அதான் உண்மை. நான் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எனக்கு அவருக்கு வந்திருக்கு, ஆனாலும் என்னை நடத்தினதுக்கு நான் இன்ன வரைக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எங்கே போனாலும் முதல்ல போய் அவரை தேடி, நான் அங்கே கான்ஃபரன்ஸ் போனாலும் எங்கே போனாலும் இன்ன வரைக்கும் நேராக தேடி போய் அவரை விஷ் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்களை பார்ப்பேன். ஒருவேளை அவர் தூரத்தில் என் கண்ணுக்கு தெரியல, நம்ம காரியங்கள் இருப்பேன், எங்கே இருந்தாலும் முதல்ல விஷ் பண்ணுவேன் நான். ஆனால் இங்கேருந்து போனால் 10 பேரில் 1-2 பேர் தவிர எவரும் என்னை வந்து தேடி விஷ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அப்படி வழியில் பார்த்தா சத்திரம் பாஸ்ட் அப்படின்வான். அவன் எங்கே உட்பட போகிறான், எங்கே அவன் ஊழிய ஆசீர்வாதமாக இருக்கும், எப்படி அவன் முன்னேறுவான்? யோசித்து பாருங்க, என்ன உண்மை இல்லாத ஆளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பான்? நான் சொல்ல, விசுவாசிகளாகி நீங்களும் நானும் சபைக்கும் கர்த்தருக்கும் போதகருக்கும் நம்ம உண்மையில் உள்ள இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரகசிய கூடுக, ரகசிய திட்டம், ரகசியமான வார்த்தைகள் ஒரு நாள் உங்கள் கூட இருக்கக்கூடாது, மறைமுகமாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை முறை உங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம், எத்தனை தேடி இருப்போம், எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம்,
இல்லைன்னா நாங்கள் வரலாம் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சிருப்போம், எத்தனை காரியங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அதுக்கு நன்றி நமக்கு இருக்கா? ஒருத்தவன் தேவனிடத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு இருந்தா கர்த்தர் அவன் சபைக்கும் பாஸ்டருக்கும் கர்த்தர் நன்றி உள்ளனா இருப்பான். எவன் ஒருத்தன் தேவனுக்கே நன்றி இல்லைன்னா அவன் பாஸ்டருக்கு நன்றி இருக்க மாட்டான், சபைக்கு நன்றி உள்ளவனா இருக்க மாட்டான். அவன் ஏன் காரணம் என்ன? இருதயத்தை கடினப்படுத்தி சுயநலம் அவர்களுக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் பேச்சை பாருங்க, நல்ல மாதிரி பேசி ஏமாத்துறான். ஒரு ஆள் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தான், பாஸ்டர் நீங்கள் இருக்கீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணா. இருக்கிறேன்ப்பா. என்ன பண்ண? நான் ஊருக்கு வந்திருக்கேன் பாஸ்டர், 2 நாள் இங்கே தான் இருக்கிறேன் பொம்பளையோட. ஏன்னா வரும்போது போகும்போது அந்த உண்மை இல்லாதனால தான் ஊழியமே உருப்படலை பாருங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க மாமா எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் உண்மை சொல்லி தரணும். வேதத்தின் ஒழுங்கு ஒரு எத்திக்ஸ் வேணும், வேத கலாச்சார ஒரு எத்திக்ஸ் வேணும் நமக்குள்ள. நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் நிறைய பேர் பாருங்க, ஏன் கட்டம் புருஷனுக்கு துரோகம், மனைவிக்கு துரோகம், பெற்றோருக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு ஏமாத்துறது என்ன காரணம்? அவள் வாழ்வு கொடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, நன்றி இல்லை. எனக்கு வாழ்க்கை கொடுத்த மனைவிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, என்னை உணர்வோடு இருந்தால் பரிசுத்தமாக இருப்பான். அந்த உணர்வு இல்லைன்னா அதுங்க எச்சக்கலை மாதிரி என்ன பண்ண தங்க வாழ்க்கையை கெடுத்து குட்டிசர் ஆக்கிடும். என்னை யாரும் கேட்கல, ஏன் விருப்பம், நான் வருவேன் போகணும் என்ன இருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. நல்லா கேட்கணும். ஆனால் வேதம் சொல்கிறது மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். சொல்லுக்கு அவ கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு என்ன பண்ணாங்களாம்? திரும்பும்படி அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கலகம் பண்ணினார்களாம். கலகம் பண்ணினார்கள். நம்முடைய வாழ்வில் ஒரு நாளும் கலகத்துக்கு நேரான காரியங்கள் வரக்கூடாது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட ஆட்கள் 27 வாசிங்க. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்கள் ஒப்பு கொடுத்தீர். அவர் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் கைகளத்தோட சொல்லுங்க. நாளைக்கு அவனிங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்ம உண்மையாய் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோமானால் அவர் எப்போது நம்ம நல்ல தேவனாகவே இருக்கிறார். மனம் திரும்புதல் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அப்போ நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட நெருக்கம், உபத்திரவம், பிரச்சனைகள் வர நேரத்தில், குறைவு வர நேரத்தில் நீ இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கலகம் பண்ணி ஆண்டவரை தேடாம போகக்கூடாது. நீ நிறைய பேர் பாருங்க, தேவைகளுக்கு பிரச்சனை வரும்போது தான் நான் ஆண்டவர் தேட மாட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இந்த நன்மை நடக்கலை, நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறது, நான் ஏன் 1 மணி நேரம் வந்து ஜோம் பண்ணேன், ஏன் நான் பாசிங் பிரேக் வரணும், ஏன் நான் சாயங்காலத்து வரேன், காலைல போனால் போதாதா அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாதான். ஆனால் நீ இறங்கி தேவ சமூகத்தில் தவற உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்போது அவர் நமக்காக இரக்கம் பாராட்டுகிறாங்க. அதனால தான் அவர் கர்த்தர். ஒரு அலையை சொல்லுங்க. அதனால தான் அவர் கர்த்தர், அதனால தான் அவர் தேவன், அவர் மகிமையுள்ள ஆண்டவர். ஒரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்மை நாமே ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். அந்த 9ஆம் அதிகாரம் 1லிருந்து நீ 3 வரைக்கும் வாசித்து பார்த்தா அவர்கள் சொல்கிறாங்க, அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். அப்ப பாருங்க, விட வேண்டியதை விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களை அறிக்கையிட்டார்கள். ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கப்பட்டது. பாவ அறிக்கை பண்ணி சொல்லுங்களேன். பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் வந்து உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் பாவரிக்கை பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியானால் நல்ல கவனிங்க, ஆசீர்வாதமாய்
தேவன் பெரிய ஆண்டவர். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கினார், எல்லாத்தையும் காப்பாற்றுகிறார், ஆளுகை செய்கிறார். அந்த தேவன் ஒருவனை அழைத்து அவன் ஜாதியை பெருக பண்ணி அவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கை கொடுத்து அந்த மக்களை வழி நடத்தினார். அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. செழிப்பான நிலம், கட்டாத வீடு, பொருட்கள் நிறைந்த வீடு கொடுத்தாராம், வெட்டாத துறை, இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் அவர்கள் சொந்த அடங்காமல், அவர்கள் அகங்காரமாய் நடந்து கீழ்ப்படியாமல், நன்றி இல்லாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கலகம் பண்ணின போதோ அவங்கள் நெருக்கடியும் பிரச்சனையும் வந்து சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணின போது தேவன் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றதுக்கு ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளில், அந்த 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28, அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பை செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே, ஒரு இலையில சொல்லுங்களேன், மனம் திரும்பி கூப்பிடணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணுமா? மனம் திரும்பி கூப்பிட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவங்களுக்கு செவி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேற எங்க போய் நீங்க தேடினாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. சுவாசிக்காரன்கிட்ட போனாலும் சரி, மந்திரவாதிக்கிட்ட போனாலும் சரி, வேறு யாரெல்லாம் ஊரில் சொல்கிறதெல்லாம் போயிடக்கூடாது. ஒரு அம்மா திடீர்னு காணா, ஏங்க காணா? அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டில் சபை விட்டு வெளியே போனால் ஒருத்தர் அங்கே இருக்கலாம், அவங்க வீட்டிலே கூடி ஜோமிக்கிறாங்க. அப்போ என்ன சத்தியத்தை கேட்டுக்கொண்டு என்ன போச்சுன்னு தெரில. நல்லா கவனிங்க. அதுக்கு தான் நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். மனம் திரும்ப நமக்குள்ளே வரணும், விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். ஒருத்தன் பாவத்தை விட மனசு இல்லைன்னா ஆண்டுக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சாக்கு போக்கு சொல்லுவாங்களே தவிர அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுங்க, மனம் திரும்பி நாம் ஜெபம் பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அல்லேலூயா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். செழுமையாய் வாழ கட்டளையிடுவார், குறைவின்றி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார். அவர் உண்மை உள்ளவர். முழங்கால் போட்டிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண நேராச்சு. சீக்கிரமா ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி, ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நம் தேவ சமூகத்தில் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேகமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து வேகமாக நல்லா அர்ப்பணித்து ஒரு ஜெபம் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில்